பிரபாகரனை சந்திக்க போய் சிக்கிக் கொண்டான். கடைசியில இந்திய அரசு ஓட்ட உயிர் பிச்சையால், மடிப்பிச்சையால் அவனை கொண்டாந்து சேர்த்துட்டாங்க இந்தியா மிலிட்டரிக்காரங்க என்று சொல்லி என் பயணத்தையே களங்கப்படுத்திடுவாங்களே. கொஞ்ச நேரம் தான் யோசிச்சார் பிரபாகரன். அண்ணன் சொல்றதுலையும் கருத்து இருக்கு. பொட்டு, ஒரு குப்பியை கட்டுறதுக்கு ஒரு கயிறு கொண்டு வாங்க. ஒரு சிவப்பு நூல் கயிறை கொண்டு வந்தார். எல்லோரும் ஒரு குப்பியை தான் சட்டைப்பையிலே அணிந்திருப்பார்கள், மார்பிலே அணிந்திருப்பார்கள். ஒரு சயனைடு கேப்சூல். தலைவர் பிரபாகரன் மட்டும் 2 சயனைடு கேப்சூலை ஒன்றாக கட்டி அவருடைய சட்டைப்பையிலே தொங்க விட்டிருப்பார். படுக்கிற நேரத்திலே சட்டையை கழட்டிட்டு வெறுங்கலத்திலே அதை போட்டிருப்பார். இப்ப பொட்டம்மான் கொடுத்த கயிறை கையிலே வாங்கி தன்னுடைய பாக்கெட்டிலே திணித்திருந்த அந்த 2 சயனைடு குப்பிகளையும் எடுத்து 2ஆக பிரித்தார். 2ஐயும் சேர்த்து கட்டு போட்டிருந்தது. அந்த கட்டை பிரித்து அதில் ஒரு சயனைடு குப்பை கையில் எடுத்து பொட்டம்மான் கொடுத்த கயிற்றிலே அதை கட்டி அந்த சயனைடு குப்பி கயிறை என் கழுத்தில் கட்டிவிட்டார். கிட்டு அசந்து போனாரு. அண்ணே, எவ்வளவோ நாங்க தளபதிகள் அண்ணங்கிட்ட சயனைடு கேப்சூல் வாங்கி கட்டிக்கிட்டு போயிருக்கிறோம். ஆனா அவர் கழுத்திலே கிடந்த சயனைடு குப்பியை கழற்றி இன்னொருவருக்கு அணிவித்த வரலாறு எங்கள் இயக்கத்திலேயே கிடையாது. உலகத்திலேயே இந்த பாக்கியத்தை பெற்றது நீங்கள் ஒருவர்தான் என்று சொன்னார். அந்த சயனைடு குப்பி கடைசி தாயகம் திரும்பி வீடு வருகிற வரை என் கழுத்திலே தான் கிடந்தது. அதை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். மறக்க முடியாத பொருள். விடுதலை புலிகளினுடைய உயிரை குடிக்கின்ற நச்சு குப்பி பகைவர்கள் கையில், எதிரிகள் கையில் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த சயனைடு குப்பியை அருந்துகிற வழக்கத்தை கொண்டு வந்தார்கள்.